Good evening all. Welcome to Browns College of Higher Education. நாங்கள் வந்துட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் மோர் தென் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு கோர்சஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுற ஒரு ப்ரைவேட் கம்பெனி. ஸோ நீங்கள் வந்துட்டு டுடே ப்ரௌன்ஸ் காலேஜால் நடத்தப்படுற ஃபைவர் ஃப்ரீ வெபினார் செஷனுக்கு வந்துட்டு ஜாயின் ஆகிருக்கீங்க. ஸோ இது வந்துட்டு நாங்கள் ஒரு ஃபைவர் ஃப்ரீ வெபினாரை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனாக இந்த கிளாஸஸை வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். அதோட ப்ரௌன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இங்கிலீஷ் சர்டிஃபிகேட் லெவல் கோர்சஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதோட இன்னும் நாங்கள் ஃபியூச்சரில் வந்துட்டு டிப்ளோமா லெவல் கோர்சஸ், டிப்ளோமா லெவல் ஐடி கோர்சஸ், டிப்ளோமா லெவல் இங்கிலீஷ் கோர்சஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் லெவல் கோர்சஸோட ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு நீங்கள் ப்ரௌன்ஸ் காலேஜோட இணைஞ்சிருங்க. அதில் வந்து நிறைய கோர்சஸை வந்துட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஐடியாவோட இருக்கிறோம். அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்துட்டு ஃபைவரில் 14 பெஞ்சை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், ப்ரௌன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இந்த நீங்கள் வந்துட்டு 14 பெஞ்சாக வந்துட்டு எங்களோட ஃப்ரீ வெபினார் செஷனுக்கு ஜாயின் ஆகிருக்கீங்க. இதுக்கு முதல் நாங்கள் மோர் தென் 13 பெஞ்சஸை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் ஜாயின் ஆகிருக்கீங்க. கடைசி வரைக்கும் இந்த செஷனில் வந்துட்டு என்னென்ன தாரமோ அந்த ரிசோர்ஸஸை பெற்றுக்கொண்டு டுடே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேயை வந்துட்டு உங்களுக்கு அமையும் சொல்லி நம்புகிறோம். அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபீட்பேக்கையும் தர மறக்காதீங்க கடைசி டைமில். ரைட், ஓகே, நாங்கள் செஷனுக்கு வந்துட்டு என்டர் ஆகும். பாருங்க, டுடே நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்டா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் ஒரு ஃப்ரீ ஆன்லைனில் வந்துட்டு நாங்கள் எப்படி மணியை ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆன்லைனில் மணியை ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுலேயும் வந்துட்டு மிகவும் ஈஸியான சிம்பிளான வழியை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், டுடே உங்களுக்கு சொல்லி தரப்போகிறோம். இந்த ப்ரௌன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனில் நாங்கள் சொல்லித்தர ஒவ்வொரு கண்டென்ட்டும் வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் சொல்லி ஏர்லியர் ஃபீட்பேக்கில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், பெற்றுக்கொண்டிருக்கோம். ஸோ நீங்கள் இன்றைக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அதுலேயும் 2025 பீக்கில் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொன்னால் நாங்கள் செல்லும் ஃபைவர் பிளாட்ஃபார்ம்னு சொல்லி. ரைட், இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்ம் ஏன் பீக்கில் இருக்கு, மற்ற பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு தானே, அப்வொர்க் இருக்கு, அதே மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, பீப்புள் பெர் ஹவர் இருக்கு, அதே மாதிரி ஆன்லைன் ஒர்க்கர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதெல்லாத்தையும் தாண்டி ஃபைவர் ஏன் வந்துட்டு பீக்கில் இருக்குன்னு சொன்னால் இதில் வந்துட்டு ஸ்கில்ஸ் இருக்கிற ஆக்களும் ஒர்க் பண்ணேலும் ஸ்கில்ஸ் இல்லாத ஆக்களும் ஒர்க் பண்ணேலும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் இன்டர்நெட் கனெக்ஷனோட ஒரு ஸ்மார்ட் டிவைசஸ் ஒன்று வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளாட்ஃபார்மில் என்ன செய்யலும், ஏர்ன் பண்ணேலும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாமல் இருக்கும். இந்த செஷனோட ஃபைனல் டைமில் வந்துட்டு உங்களுக்கு விளங்கும், எஸ் எங்களாலையும் வந்துட்டு இந்த ஏர்னிங்ஸை வந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி. ஸோ நாங்கள் பார்ப்போம் ஃபைவர்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியா, இன்ட்ரடக்ஷன் டு ஃபைவர் வந்துட்டு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். நாங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் சர்வீஸை கொடுக்குற ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு 2010 வந்துட்டு என்ன செஞ்சுக்காங்க, 2010 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2010 இருந்து ஜஸ்ட் மோர் தென் 15 இயர்ஸ் ஆகுது ஃபைவர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு குறுகிய காலத்தில் மிகவும் ஃபேமஸான ஒரு பிளாட்ஃபார்மாக வந்துட்டு என்ன செஞ்சிருக்கு, இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு. ஏன்னு சொன்னால் நிறைய யூசர்ஸ் வந்துட்டு பல்வேறு பெனிஃபிட்டை வந்துட்டு என்ன செய்யறாங்க, இதுல இருந்து பெற்றுக்கொள்றாங்க. ஸ்கில்ஸ் இருக்கிற யூசர்ஸும் பெற்றுக்கொள்றாங்க, ஸ்கில்ஸ் இல்லாத யூசர்ஸும் என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. இதுல வந்துட்டு 2 பேர் கனெக்ட் ஆவாங்க, வேர்ல்டு வைட்ல 2 பேர் கனெக்ட் ஆவாங்க. ஒன்று வந்துட்டு செல்லர்னு சொல்லுவோம், விற்பனையாளர், இன்னொரு வந்துட்டு பையர்னு சொல்லுவோம், வாங்குனர்னு சொல்லுவோம். இது ஒரு பிசினஸ் மாதிரி தான். இங்க இருந்து எங்கட சர்வீஸை நாங்க செல் பண்ண போறோம். அங்க இருந்து அவங்களுக்கு தேவையான சர்வீஸை வந்துட்டு பை பண்ண போறாங்க. இதுல வந்துட்டு நீங்க இப்போ ஒரு வியாபாரியா போனீங்கன்னு சொன்னா, ஒரு செல்லரா போனீங்கன்னு சொன்னா, வளமையான பிசினஸுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான், இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் தான் என்ன இருக்கு. அதுல வந்துட்டு நாங்க வளமையா செய்யற பிசினஸ்ல எங்கட ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நாங்க என்ன செய்யணும், இன்வெஸ்ட் பண்ணணும். இதுல வந்துட்டு என்ன செய்ய இயலாது, இன்வெஸ்ட் பண்ண தேவை. 0 இன்வெஸ்ட்மெண்ட்டோட எங்கட ஸ்கில்ஸை மட்டும் சர்வீஸா கொடுத்து நாங்க என்ன செஞ்சு கொள்ளையிலும், ஏர்ன் பண்ணி கொள்ளையிலும். அப்ப நிறைய பேர் விரும்புற எங்களுக்கு ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இருக்குன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும்.
அந்த பிரச்சனைக்கான தீர்வா தான் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கு ஃபைவர் வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கு. ரைட், நாங்க போக என்னன்னு பார்ப்போம். சரியா, அந்த அப்படி என்ன ஐடியா இருக்குன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ரைட், யூசர்ஸ் ஆர் நோன் அஸ் செல்லர். யூசர்ல வந்துட்டு ஃப்ரீலான்சர்ஸை வந்து நாங்க சொல்லுவோம் செல்லர்னு சொல்லி, பையர்ஸை வந்துட்டு கிளைண்ட் சொல்லுவோம். இது எல்லாருக்கும் நார்மலா தெரிஞ்ச விஷயம். ரைட், buyers can browse services and purchase those that meet their needs. buyers வந்துட்டு என்ன செய்வாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, வாங்குவாங்க என்னத்தை அவங்களுக்கு தேவையான சர்வீஸ். செல்லர்ஸ் என்ன செய்வாங்க, விற்பாங்க. என்னத்தை விற்பாங்க, சர்வீஸ் விற்பாங்க. அப்ப சர்வீஸ்னா என்ன சர்வீஸ் சார் நாங்க இங்க விற்கலும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லோகோ டிசைனரா இருந்தீங்கன்னு சொன்னா, அல்லது ஒரு கிராஃபிக் டிசைனரா இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களோட சர்வீஸை வந்துட்டு வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க கிரியேட் பண்ணி டிசைன் பண்ற லோகோவை வந்துட்டு வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யற ஒரு ஆளா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்டர் கிரியேட் பண்றாலோ, இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்டர் கிரியேட் பண்றாலோ, அல்லது ஒரு பேனர் கிரியேட் பண்றாலோ, அல்லது ஒரு ஃபிளேயர் கிரியேட் பண்றாலா இருந்தாலோ, அல்லது நீங்க ஒரு வீடியோ கண்டென்ட் ரைட்டரா இருந்தாலோ, உங்களோட சர்வீஸை வாங்குறதுக்கு வந்துட்டு என்ன செய்யறாங்க, ஃபைவர்ல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஒரு ரைட்டரா இருக்கலாம், அல்லது ஆர்டிகல் கிரியேட்டரா இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரோக்ராமரா இருக்கலாம், அல்லது வந்து நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு லோயரா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு டாக்டரா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு ஆடிட்டரா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு ஃபைனான்சியல் டைரக்டர். மோர் தென் என்ன விதமான ஜாப்னாலும் என்ன செய்யலும் இந்த ஃபைவர்ல வந்து நீங்க ஏர்ன் பண்ணி கொள்ள இயலும். அதுக்கான முறைகள் என்ன, எப்படி ஃபைவர்ல ஏர்ன் பண்றேன், ஃபைவர்ல நான் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றேன், இது எல்லாத்தையும் வந்து நாங்க ஒரு கோர்ஸா வந்துட்டு என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு ஜஸ்ட் 1 month கோர்ஸா வந்து நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஆரம்ப கட்டம் தான் இந்த ஃப்ரீ வெபினார். ரைட், மெசேஜிங் டூல்ஸ் ஃபைவர்ல வந்துட்டு நாங்க என்ன செய்யலும், மெசேஜ் செக் பண்ணலும். நாங்க வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல செக் பண்ற மாதிரி ஃபைவர்லயும் வந்துட்டு யூசரும் பையரும் செல்லரும் வந்துட்டு என்ன செய்வாங்க, செக் பண்ணி கொள்வாங்க. அவங்களுக்கு தேவையான நீட்ஸை வந்துட்டு அவர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் அந்த நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான சர்வீஸ் என்ன செய்வார், வழங்குவார். ஸோ ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இதுலயும் வந்துட்டு என்ன செய்யலும், ஆர்டர் மேனேஜ்மெண்ட் செய்யலும். ஆர்டர் மேனேஜ்மெண்டா என்ன, ஒரு ஆள்ற இப்போ ஒரே டைம்ல 4 ஆர்டர் வருதுன்னா, அந்த ஆர்டரை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் எது வந்துட்டு அது நாங்க ஆர்டர்ஸை வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணி கொள்ள இயலும். அதோட அடுத்து பாருங்க, செக்யூர் டிரான்சாக்ஷன். செக்யூர் டிரான்சாக்ஷன்ஸ்னா ஃபைவர்ல பண்ற டிரான்சாக்ஷன் வந்துட்டு செக்யூரா இருக்கும். எப்படி செக்யூரா இருக்கும், இப்ப நீங்க ஃபைவர்ல ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எனக்கு ஒரு சாமான் தேவைன்னு சொல்லி நான் உங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிட்டேன். சரியா, ஆர்டர் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் காசை வந்துட்டு தராம இருந்துட்டு என்ன செய்யறேன், உங்களோட சாமான் நீங்க இப்ப அந்த சாமானை வந்துட்டு ரெடி பண்ணிட்டீங்க. ஆனா வந்துட்டு அந்த சாமானுக்கான ஆர்டரை நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்ப நீங்க என்ன செய்வீங்க, என்ன நம்பி அந்த சாமானை வாங்கியிருப்பீங்க. ஆனா நான் கேன்சல் பண்ணதுல உங்களுக்கு லொஸ்டேட் பட்டிருக்கு. அப்படித்தானே, ஃபைவர்ல என்ன கான்செப்ட்னு சொன்னா, நீங்க ஒரு ஆர்டரை கொடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு சர்வீஸ் வேணும்னு சொல்லி உங்கள்ட்ட நீங்க ஒரு விற்பனையாளர், இன்னொரு வாங்குனர் இருக்காங்க. சரியா, நீங்க ஒரு விற்பனையாளர் இருந்து ஃபைவர்ல போயிட்டு எனக்கு இந்த சாமான் வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னா, ஃபைவர் என்ன செய்யும், ஃபர்ஸ்ட்டுக்கே உங்களோட காசை வாங்கி ஃபைவர் வச்சுக்கொள்ளும். அதே மாதிரி இப்ப சர்வீஸ் வேணும்னு சொல்லி உங்கள்ட்ட வராரு தானே, அதுக்கான நீங்க சர்வீஸ் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி ஃபைவர்ல சப்மிட் பண்ண போறோம் என்ன செய்யும், ஃபைவர் வந்துட்டு அந்த சர்வீஸ் அவருக்கு மாற்றும், அந்த காசை வந்துட்டு உங்களுக்கு மாற்றும். ஸோ ஃபைவர் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி ஆயிருப்பாரு. ஸோ இதுல வந்துட்டு செக்யூர் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஏன், எந்த வித சீட்டிங்கும் செய்ய இயலாது. ஸோ இதனாலையும் ஃபைவரை நிறைய பேர் விரும்புறாங்க. ரைட், அந்த கான்செப்ட் எல்லாம் பெருசா இருக்கும், நாங்க பார்ப்போம். சரியா, ரைட் ரைட் கெட்டிங் ஸ்டார்ட் ஆன் ஃபைவர். ரைட், ஃபைவர்னு சொல்லுங்களே, எப்படி இருக்கும் அது ஃபைவர். ரைட், நாங்க போயிட்டு பார்ப்போமே ஃபைவர் எப்படி இருக்கு. ஒஃபிஷியல் அக்கௌண்ட் இருக்குது ஃபைவருக்கு, அதை போயிட்டு பார்ப்போம். ரைட், நீங்க போயிட்டு கூகுள்ல ஃபைவர்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணின உடனே ஃபர்ஸ்ட்டுக்கே வாரது ஃபைவர், இந்த ஃபைவர் ஒஃபிஷியல் பேஜ். நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஃபைவர் வந்துட்டு ஒஃபிஷியல் சைட் வந்துட்டு இப்படிதான் இருக்கும். சரியா,
ரைட். ஃபைவர் ஒஃபிஷியல் சைட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ரைட். இதான் வந்துட்டு ஃபைவர் ஒஃபிஷியல் சைட். ரொம்ப அட்ராக்டிவா ஐகேஜிங்கா இந்த ஒஃபிஷியல் சைட்டை செஞ்சுக்காங்க. ரைட், பாப்போமே. ரைட், நீங்க ஒரு ஃபைவரை ஸ்டார்ட் பண்ணட்டா 3 ஸ்டெப்ஸ் செய்யணும். 3 ஸ்டெப்ஸ் சொன்னா, முதலாவது கிரியேட்டிங் அன் அக்கௌண்ட். நீங்க ஒரு ஃபைவருக்கான அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அல்லது உங்களோட மெயில் அட்ரஸை யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண. வளமையானாங்க ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி தான் ஃபைவர்ல வந்துட்டு என்ன செய்யும், அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும். கட்டாயம் ஒரு அக்கௌண்ட் வந்து இருக்கணும். உங்களோட ஃபைவர்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அல்லது நீங்க ஃபைவர்ல சர்வீஸை பெற போறீங்க அல்லது ஃபைவர்ல சர்வீஸை விற்க போறீங்கன்னு சொன்னா கட்டாயம் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணும். அது உங்களோட மெயில் அட்ரஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது. ரைட். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணு. நீங்க அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும், உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை போட்டு உங்களோட நேமை போட்டு உங்களோட டீடைல்ஸை போட்டு நீங்க என்னென்ன சர்வீஸ் வழங்குவீங்கன்னு சொல்லி உங்களை பத்தின ஸ்மால் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து என்ன செய்யணும், ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணு. நீங்க ஃபேஸ்புக்ல நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை ஈக்குவல் அதுக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலை செட்டப் பண்ணுவீங்க. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க, நீங்க என்ன சர்வீஸ், நீங்க எங்க இருக்கீங்க, லொகேஷன் எங்க இருக்கு, நீங்க என்னென்ன லாங்குவேஜ் பேசுவீங்க, அது எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யணும், ஃபேஸ்புக்ல அப்டேட் பண்றது மாதிரியே ஃபைவர்ல என்ன செய்யும், ப்ரொஃபைலை வந்துட்டு செட்டப் பண்ணும். அதே மாதிரி சூசிங் யுவர் சர்வீஸ், 3வது ஸ்டெப் தான் வந்துட்டு உங்களோட சர்வீஸ். கிக்ஸ்ன்னு சொன்னா சர்வீஸ் தான் அர்த்தம். சரியா, கிக்ஸும் சர்வீஸும் ரெண்டும் ஒரே வார்த்தை. வந்து நாங்க ஃபைவர்ல வந்துட்டு சர்வீசஸை வந்துட்டு நாங்க சொல்லுவோம் கிக்ஸ்ன்னு சொல்லுவோம். கிக்ஸ்ன்னு சொன்னா நீங்க கொடுக்கக்கூடிய சேவை. நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனரா அல்லது லோகோ டிசைனரா அல்லது நீங்க ஒரு ப்ரோக்ராமரா அல்லது நீங்க ஒரு டெவலப்பரா, இதெல்லாத்தையும் தான் நாங்க என்னென்ன சொல்லுவோம், கிக்ஸ். உங்களோட கிராஃபிக் டிசைன் கிக்க கிரியேட் பண்ணுங்க அல்லது உங்களோட ப்ரோக்ராமிங் கிக்க கிரியேட் பண்ணீங்கன்னா நாங்க இங்க பேசுவோம். அப்ப கிக்னு சொன்னா நாங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ் தான் வந்துட்டு கிக்னு சொல்லுவோம். ஒரு ஆள் வந்துட்டு 4 கிக் கிரியேட் பண்ணலாம். நீங்க ஒரு நியூ செல்லரா இருந்தா நீங்க, அப்ப நாங்க பின்னுக்கு பார்ப்போம். நீங்க ஃபெஸ்ட்டுக்கே போனோன்னே ஒரு 4 சர்வீஸை கொடுக்கக்கூடிய மாதிரி உங்களோட கிக்க வந்து நீங்க என்ன செய்யலாம், 4 கிக் கிரியேட் பண்ணலாம். ரைட். கிக்குண்டா என்ன நான் பார்ப்போமே. ரைட், இங்க பாருங்க, ஃபைவர்ல கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் வந்து நாங்க இப்ப பின்னிக்கிறீங்க பார்ப்போம். ஒரு கிக்க வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். சரியா, ஒரு ஆள் வந்துட்டு லோகோ டிசைனர் இருக்காரு, அதுல கிக்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியா, லோகோ டிசைன் நீங்க எப்ப போயிட்டு சர்ச் பண்றீங்க லோகோ டிசைன் சொல்லி, ஃபைவர்ல லோகோ டிசைன் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, இதான் வந்துட்டு கிக்னு சொல்லுவோம். இப்படிதான் இருக்கு கிக். அவர் நேமோட அவர் என்ன சர்வீஸ் வழங்குவாரோ அதை நாங்க கிக்னு சொல்லுவோம். பாருங்க, இப்போ ஓராகலும் எங்கட ப்ரொஃபைல் செட்டப் மாதிரி தான் இது. சரியா, ஒரு போஸ்டர் மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க. இதான் வந்துட்டு கிக். இப்போ நான் கிக்க கிளிக் பண்ணி நினைச்சுன்னா பாருங்க, ஐ வில் டூ லக்ஸரி மாடர்ன் மினிமலைஸ் பிசினஸ் லோகோ டிசைன். அவர் என்ன செய்வாராம், ஒரு பிசினஸ் லோகோ டிசைன் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணி தருவாராம். இதான் வந்துட்டு கிக்னு சொல்லுவோம். இதைத்தான் ஒரு கிக்னு சொல்லுவோம். அவர் என்னென்ன செய்வாரு, வெல்கம் டு மை மாடர்ன் மினிமலைஸ் லோகோ அபவுட் கிக். இங்க பாருங்க, இதான் கிக்னு சொல்லுவோம். அவர் என்னென்ன ஒர்க் செய்வாரு, எப்படி எத்தனை ஹவர்ல வந்துட்டு அவர் செஞ்சு தருவாரு, அவர் 24 ஹவர் வந்துட்டு அவைலபிலிட்டி அடிப்பாராம். சரியா, அவரை பத்தின ஒரு டீட்டெயிலோட அவர் என்னென்ன சர்வீஸ் செஞ்சு தருவாரு, அவர் என்னென்ன லோகோ டிசைன்ஸ் பண்ணிருக்காரு சொல்லி பாக்குறத வந்து நாங்க என்ன செய்வோம், கிக்னு சொல்லுவோம். சரியா, இப்படி ஒரு சின்ன ஒரு ப்ரொஃபைல் செட்டப் மாதிரி இருக்கிற கிக். இதை நாங்க கிக்னு சொல்லுவோம். இதை தான் நாங்க கிரியேட் பண்ணணும். இப்போ சர்வீஸ் அவர் என்னது கிரியேட் பண்ணிருக்காரு, லோகோ டிசைனுக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணிக்காரு. அதே மாதிரி நாங்க எங்களால எங்கட என்னென்ன கேட்டகரி இருக்கு கொஞ்சம் பாருங்க, கிராஃபிக் டிசைன் இருக்கு. கிராஃபிக் டிசைனுக்குள்ளே லோகோ டிசைன், பிராண்டட் ஸ்டைல் கைட்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. அதில் நாங்க பார்ப்போம். சரியா, பின்னுக்கு. ரைட், இப்படிதான் இருக்கு கிக்குண்டா. ஒரு கிக்குண்டா எப்படி காணப்படுச்சுன்னா இப்படித்தான் காணப்படும். ரைட், இதை தான் சொல்லுவோம் கிக்குன்னு சொல்லி. அப்போ ஒரு ஆள் வந்துட்டு ஃபெஸ்ட்டுக்கு ஒரு நியூ செல்லர் போறாங்க, 4 கிக் கிரியேட் பண்ணலாம். ரைட், அப்ப பாருங்க, கெட்டிங் ஸ்டார்ட் ஆன் ஃபைவர். ஒரு ஃபைவரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா முதல்ல அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். அடுத்து வந்துட்டு ப்ரொஃபைலை செட்டப் பண்ணணும். அடுத்து வந்துட்டு சர்வீஸை கொடுக்கணும். சரியா, கிக்ஸை கொடுக்கணும், கிக்ஸை கிரியேட் பண்ணணும். ரைட், அடுத்தது பார்ப்போம். ஐடென்டிஃபைங் மார்க்கெட்டபிள் ஸ்கில்ஸ். அடுத்து வந்துட்டு ஃபைவர்ல முக்கியமான விடயம் உண்டு. உங்களோட ஸ்கில்ஸை வந்துட்டு நீங்க ஃபைன் பண்ணணும். எப்படி ஃபைன் பண்ணலாம், எனக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய கேள்வி இருக்கலாம் உங்களுக்கு. அதுக்கான ஸ்டெப்ஸ் நாங்க சொல்லி தரோம் பாருங்க. அசஸிங் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ், ஐடென்டிஃபை யுவர் ஸ்கில்ஸ். இப்போ சில ஆட்களுக்கு வந்து அவங்களுக்கே விளங்கும், எனக்கு இப்படி ஒரு ஸ்கில் ஒன்று இருக்கு, நான் இதை என்ன செய்யலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு லோகோ வந்து நல்லா டிசைன் பண்ணேன், இல்லாட்டி நான் நல்லா ஒரு ட்ராயிங் வரைகிறேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், ஸ்கெச்சரா வந்துட்டு என்ன செய்யலாம், ஃபைவர்ல வந்து ஒர்க் பண்ணலாம். சரியா, இப்போ இயற்கையாவே உங்களுக்கு வந்து சில ஸ்கில்ஸ் இருக்கும்.
அப்ப அந்த ஸ்கில்ஸை ஃபைன் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், ஃபைவர்ல ஒரு சர்வீஸா கொடுக்கலாம். இது ஒரு முறை. ரிசர்ச் இன் டிமாண்ட் சர்வீஸ் ஆன் ஃபைவர், இதுல வந்துட்டு இன்னொரு முறை இருக்கு. டிமாண்டான சர்வீஸ் என்ன இருக்குன்னு சொல்லி ஃபைவர்ல நாங்க சர்ச் பண்ணி அந்த சர்வீஸை படிச்சு கொள்றோம். ஃபைவர்ல வந்துட்டு டிமாண்டான சர்வீஸ் என்ன இருக்குன்னு சொல்லி நாங்க படிச்சு கொண்டு, அதாவது வந்துட்டு நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு ஃபைவர்ல போய் சர்வீஸா கொடுக்குறோம். இது ஒரு முறை. உங்களுக்கு ஸ்கில்ஸே இல்லைன்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்யற, ஃபைவர்ல போயிட்டு எது டிமாண்டான அல்லது பீக்ல போற ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிட்டு நீங்க என்ன செய்யலாம், உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்து கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம், அதுல போயிட்டு ஒர்க் பண்ணலாம். அடுத்த முறை என்ன, ஐடென்டிஃபை நிச், ஸ்பெஷலைஸ், ரிசர்ச், டிமாண்ட், ஒப்டிமைஸ் ப்ரொஃபைல், ஷோகேஸ், எக்ஸ்பர்டைஸ் அண்ட் டெலிவர். ரைட், இது என்னன்னு மைக்ரோ ஒர்க்ஸ் நிறைய இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராஃபிக் டிசைன் ஒரு லார்ஜ் தியரி எடுத்தீங்கன்னு அதுக்குள்ள லோகோ டிசைன், பேனர் டிசைன், ஃபிளையர் டிசைன், அதே மாதிரி டிஷர்ட் டிசைன் நிறைய இருக்கு. அதுல வந்துட்டு ஒரு கேட்டகரியை நீங்க செலக்ட் பண்ணி அந்த கேட்டகரியை நீங்க பழகிட்டு அந்த கேட்டகரிக்கான சர்வீஸை கொடுக்குறேன். ரைட், முதலாவது வந்துட்டு உங்களோட இயற்கையான ஸ்கில்ஸை யூஸ் பண்ற. அடுத்தது நீங்க ஸ்கில்ஸை தேடி படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்கில்ஸை வளர்த்து கொண்டு நீங்க ஃபைவர்ல சர்வீஸ் கொடுக்குற. அதோட சின்ன சின்ன ஸ்கில்ஸை கண்டுபிடிச்சி அந்த ஸ்கில்ஸ்ல வந்துட்டு நீங்க எந்த ஸ்கில்ஸ் நல்ல ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணி எந்த ஸ்கில்ஸ் வந்துட்டு பீக்ல இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி அந்த ஸ்கில்ஸுக்கான சர்வீஸை கொடுக்குறேன். ரைட், இப்படி வந்து நாங்க என்ன செய்யலாம், எங்கட சாரி இப்படி வந்து நாங்க என்ன செய்யலாம், எங்கட ஸ்கில்ஸ் சர்வீஸை வந்துட்டு ஃபைவர்ல கொடுக்கலாம். ரைட், ஓகே. இதுக்கான ஐடியாஸ் எல்லாம் வந்து நாங்க சொல்லுவோம். சரியா, நீங்க பயப்படுவதில்லை, இதுக்கான ஐடியாஸ் எல்லாம் வந்து நாங்க தருவோம். ரைட், இப்ப பாருங்க, ஃபைவர்ல வந்து ஸ்கில் ரிலேட்டட் ஜாப்ஸ் ஆன் ஃபைவர். ஃபைவர்ல வந்து ஸ்கில்ஸ் ரிலேட்டட் ஜாப் என்ன இருக்குன்னு சொன்னா, முதலாவது கிராஃபிக் டிசைன் இருக்கு, அடுத்து வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் இருக்கு, அதே மாதிரி வீடியோ எடிட்டிங் அண்ட் அனிமேஷன் இருக்கு, அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, அதுல வந்து எஸ்இஓ சர்வீஸ், எட் சர்வீஸ், சோசியல் மீடியா சர்வீஸ் இருக்கு, அதே மாதிரி கண்டென்ட் ரைட்டிங், அதே மாதிரி காப்பி ரைட்டிங், பிளாக்கிங் இருக்கு. சரியா, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிளாக்கிங் டிசைனா ஒரு ஆர்டிகல் மாதிரி ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்றேன். காப்பி ரைட்டிங் டிசைனா நாங்க என்ன செய்யறோம், ரைட் பண்ணி கொடுக்குறேன். கண்டென்ட் ரைட்டிங் டிசைனா நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. அப்ப அவங்கள அப்ப உதாரணத்துக்கு பிளஸ் நியூஸ் என்ன, நாட்டுல என்ன நடக்குது, அதே மாதிரி கண்டென்ட்ல எடுத்து நாங்க என்ன செய்யற, கண்டென்ட் கிரியேட் பண்றோம். அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் கொடுக்கலாம், டிரான்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் கொடுக்கலாம். வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஆடியோ ப்ரொடக்ஷன், மியூசிக் கம்போசரிங் ஐடியாஸ் இருந்தா அதை வந்து நீங்க என்ன செய்யலாம், அல்லது வாய்ஸ் ஓவர் உங்களோட வாய்ஸை கொடுத்து அவங்க தார டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணி என்ன செய்யலாம், சர்வீஸை கொடுக்கலாம். யூஐ யூஎக்ஸ் டிசைன் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கிராஃபிக் டிசைன், யூஐ யூஎக்ஸ் டிசைன் வந்துட்டு கிராஃபிக் டிசைன்ல இருந்து தனிப்பட்ட ஒரு டிசைன். அதாவது வந்து நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் எண்டை வந்துட்டு டிசைன் பண்றதுக்கூடிய ஐடியா இருந்தா, அல்லது யூஎக்ஸ் டிசைன் ஐடியா இருந்தா நீங்க என்ன செய்யலாம், அதுல ஒர்க் பண்ணலாம். டேட்டா அனாலிசிஸ், மெஷின் லேர்னிங், இது வந்துட்டு பைத்தன், சி மாதிரி ஒரு ஐடியாஸ் இருந்தா என்ன செய்யலாம், நீங்க இதுல டேட்டா அனலைஸ் பண்ற, டேட்டா பேஸ் கலெக்ஷன், அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்தா அதுல ஒர்க் பண்ணலாம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்கு, நீங்க சாஃப்ட்வேர்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு போஸ்ட் சிஸ்டம், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணக்கூடியவளா இருந்தா வந்து நீங்க என்ன செய்யலாம், இதுல ஒர்க் பண்ணலாம். ரைட், இது மட்டும் தான் அடிக்காண்டுச்சுன்னா இல்ல, நிறைய கேட்டகரி இருக்கு ஃபைவர்ல. பாருங்க, உதாரணத்துக்கு ஃபைவர்ல வந்துட்டு சோ many கேட்டகரி இருக்கு. இங்க பாருங்க கேட்டகரிஸ். இப்போ கிராஃபிக் டிசைன் எடுத்தீங்கன்னு சொன்னா, ஃபைவர்ல வந்துட்டு உதாரணத்துக்கு இங்க பாருங்க, கிராஃபிக் டிசைன்லயே பாருங்க எவ்வளவு கேட்டகரிஸ் இருக்குன்னு. கிராஃபிக் டிசைன்ல லோகோ டிசைன் இருக்கு, பிராண்ட் ஸ்டைல் கைட்ஸ் இருக்கு, பிசினஸ் கார்ட்ஸ், ஸ்டேஷனரி, ஃபோன்ஸ் அண்ட் டைப்போகிராஃபி, ஆர்ட் டிரெக்ஷன், அதே மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. அதே மாதிரி கிராஃபிக் டிசைன்ல வெப் டிசைன்ங்கிற ஒரு பார்ட் இருக்கு, வெப் அண்ட் வெப் டிசைன். அதே மாதிரி வெப்சைட்டை டிசைன் பண்ணி கொடுக்குறாள், அந்த எப்ப டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க, யூஎக்ஸ் டிசைன், லேண்டிங் பேஜ் டிசைன், ஐக்கன்களை கிரியேட் பண்ணி கொடுக்குறாள். அதே மாதிரி புக்கை பார்த்தீங்கன்னா புக் டிசைன், புக் கவர்ஸை வந்துட்டு டிசைன் பண்ணி கொடுக்குறாள், புக்கை டிசைன் பண்ணி கொடுக்குறாள், புக் லேஅவுட்டை டிசைன் பண்ணி கொடுக்குறாள், சில்ட்ரன்ஸ் புக் இலிஸ்ட்ரேட் பண்ணி கொடுக்குறாள். இப்போ புதுசாக வந்து கொமிக் புக் அதில் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஆர்கிடெக்சரில் ஐடியாஸ் இருந்தால் லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ற, நீங்க லைட்டிங் பண்ற, பில்டிங் இன்ஜினியரிங் பண்ணி கொடுக்குற. அதே மாதிரி ஃபேஷன் அண்ட் மெர்கன்டைஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஷர்ட்டை டிசைன் பண்ணி கொடுக்குற, ஃபேஷன் டிசைன், ஜுவல்லரியை வந்து டிசைன் பண்ணி கொடுக்குற. அதே மாதிரி பாருங்க, ஆர்ட் அண்ட் இலுஸ்ட்ரேஷன்ல இலுஸ்ட்ரேட் பண்ணி கொடுக்குற, ஏஐ ஆர்டிஸ்ட்,
அடாப் இல்லுஸ்ட்ரேட்டர்ல வந்துட்டு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னு என்ன செய்யலாம், அந்த ஒர்க்ல வந்து நீங்க ஈஸியா செஞ்சு கொள்ளலாம். போர்ட்ரைட் வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். நீங்க பார்க்கலாம், ஒரு போர்ட்ரைட் இருந்துச்சுன்னா ஒரு ஆளை பார்த்து வரைஞ்சி கொடுக்குறேன் நாங்க கையால. அதே மாதிரி நாங்க இப்போ அதுக்கெல்லாம் ஏஐ எப்ஸ் நிறைய வந்துட்டு, அப்ப நாங்க அதை என்ன செய்யலாம், அதுலயே செஞ்சு கொடுக்கல. கார்ட்டூன் இல்லுஸ்ட்ரேஷன், ஸ்டோரி போர்ட்ஸ், கிட்டத்தட்ட டெட்டூ டிசைன், கிட்டத்தட்ட வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு என்ன செய்யுது, கிராஃபிக் டிசைனுக்குள்ள மட்டும் இருக்கா, கிராஃபிக் டிசைன் கேட்டகரிக்குள்ள மட்டும். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் கேட்டகரியில பாத்தீங்கன்னா பைத்தன், ரியாக்ட், ஜாவா, ரியாக்ட் நேட்டிவ், ஃப்ளட்டர், இதுல ஐடியாஸ் இந்த வேர்ட் பிரெஸ், ஷாப்பிஃபை, விக்ஸ்.com, கஸ்டம் வெப்சைட்ஸ், லேண்டிங் பேஜஸ், இ காமர்ஸ், வெப் டெவலப்மெண்ட், பிசினஸ் சைட், அண்ட்ராய்டு, ஐஓஎஸ், மொபைல், அண்ட்ராய்டு அப்ளிகேஷன், அண்ட்ராய்டு ஸ்டூடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, ஏஐ செட்போர்ட் கிரியேட் பண்ற எப்படி, அன்ரியல் என்ஜின், ரோப்ளெக்ஸ், ஏஐ ஃபைன், நிறைய நிறைய கேட்டகரி நீங்க பார்க்கல. இங்க பாருங்க, கிரிப்டோ கரன்சில ஐடியாஸ் இருந்தா, உங்களுக்கு டேட்டா பேஸ்ல ஐடியாஸ் இருந்தா, வெப் அப்ளிகேஷன்ஸ், ஏபிஐ கிரியேட் பண்ணக்கூடிய, அதாவது எப்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய இருந்தா, அல்லது கியூஏ குவாலிட்டி செக்கிங், குவாலிட்டி அஷூரன்ஸ் கொடுக்குற ஆளா இருந்தா, யூசர் டெஸ்டிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், சப்போர்ட், ஐடி, மெஷின் லேர்னிங், சோ மெனி ஆஃப் திங்ஸ். நீங்க இதுல வந்துட்டு ஃபைவர்ல வந்துட்டு நீங்க எந்த சர்வீஸையும் வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம். சரி, அதை நான் சொல்ல வருவேன். எந்த சர்வீஸும் நீங்க கொடுக்கலாம். இது வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா எஸ்சிஓ, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் செஞ்சு கொடுக்கு, கீவேர்ட்ஸை வந்துட்டு ஃபைன் பண்ணி கொடுக்குறேன். எஸ்சிஓ என்னன்னு நாங்க பிறகு பார்ப்போம். சரியா, ஜென்ரேட்டிவ், லோக்கல் எஸ்சிஓ, இன் ஒன் சைட் எஸ்சிஓ, ஆஃப் சைட் எஸ்சிஓன்னு சொல்லி நிறைய இருக்கு. அதே மாதிரி டிக்டாக்ஸ் ஆஃப் ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறேன், யூடியூப்ல ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன், வீடியோ மார்க்கெட்டிங், தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி கொடுக்குற யூடியூப்ல, இமெயில் மார்க்கெட்டிங், இமெயில் ஆட்டோமேஷன்ஸ், வீடியோ மார்க்கெட்டிங், பெய்ட் சோசியல் மீடியா, பெய்ட் சோசியல் மீடியானா ஒரு அக்கௌண்ட்டை வந்துட்டு என்ன செய்யற, சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை வந்து நாங்க பெய்ட் ரிவ்யூஸ், பெய்ட் பொட்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்குற, மியூசிக் ப்ரொமோஷன், பாட்காஸ்ட், நிறைய வீடியோ அண்ட் அனிமேஷன்ல வீடியோ எடிட்டிங் இருக்கு, விசுவல் எஃபெக்ட்ஸ், இன்ட்ரோ அவுட்ரோ வீடியோஸ், இதெல்லாம் வந்துட்டு வீடியோ எடிட்டர்ஸுக்கு வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு காணப்படும். சரியா, அதே மாதிரி ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன்ல நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற, ஆர்டிகல் ரைட் பண்ணி கொடுக்குற, வெப்சைட் கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுக்குற, கிட்டத்தட்ட இமெயில காப்பி பண்ணி கொடுக்குற, நிறைய நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. சரியா, ரெசியூமை ரைட் பண்ணி கொடுக்குற, கவர் லெட்டர் கிரியேட் பண்ணி கொடுக்குற, லிங்க்டின்ல ப்ரொஃபைல வந்துட்டு நாங்க கிரியேட் பண்ணி கொடுக்குற, ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்குற, ரியல் எஸ்டேட் ஒர்க், மியூசிக் அண்ட் ஆடியோவில் வந்துட்டு மியூசிக் ப்ரொடியூசர், கம்போசர், சிங்கர்ஸ், வோக்கலிஸ்ட், சீசன் மியூசிக், சாங் ரைட்டர்ஸ், சோ மச் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு என்ன செய்யுது இல்லை காணப்படுது. அதே மாதிரி பிஸ்னஸ் எடுத்தீங்கன்னா வர்ச்சுவல் அசிஸ்டன்ட், ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட் ரிசர்ச், பிஸ்னஸ் பிளான்ஸ், ஹெச்ஆர் கன்சல்டிங், ஏஐ கன்சல்டிங், இப்படி நாங்க சொல்லிட்டே போகலாம். ஃபைனான்ஸ், இப்போ நீங்க உதாரணத்துக்கு காமர்ஸ் ரிலேட்டடான ஆளா இருந்த ஃபைனான்ஸ், டெக்ஸ்டைசிங் என்ன செய்யலாம் பண்ணி கொடுக்கலாம், ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் பண்ணி கொடுக்கலாம், புக் கீப்பிங், பேரோல் மேனேஜ்மெண்ட் செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு காமர்ஸ் படிச்ச ஆளுக்கு வந்துட்டு அதில் ஒரு அக்கௌண்ட் அல்லது ஃபைனான்ஸ் ரிலேட்டடான ஆளுக்கு வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் காணப்படும். சரியா, ஏஐ சர்வீசஸ் நிறைய வந்திருக்கு. சரியா, இப்போ புதுசாக வந்திருக்கு ஏஐ சர்வீசஸ், ஏஐ அவதார் டிசைன் பண்ணி கொடுக்குறேன். நாங்கள் அந்த அவதார் டிசைன்லாம் பார்த்துருப்பீங்க, எங்களோட இமேஜை கொடுத்தா கையில பூவை வச்சுட்டு இருக்கிற மாதிரி, அதே மாதிரி அது இதெல்லாம் நாங்கள் இப்போ செஞ்சுக்கணும் தானே, அதெல்லாம் வந்துட்டு இதில் நாங்கள் சர்வீஸாகவே கொடுக்கலாம். பர்சனல் க்ரோத், ஃபிட்னஸை பற்றின ஐடியாஸ் இருந்தால், நியூட்ரிஷன்ஸ், கேம் கோச்சிங், நீங்கள் ஒரு ஜிம் ட்ரைனராக இருந்தால் என்ன செய்யலாம், நீங்கள் இதில் ஆன்லைன் டியூட்டோரியல்லாம் பண்ணேலும். கன்சல்டிங்கில் வந்துட்டு நான் சொன்ன கவுன்சிலராக இருந்தால், அல்லது மென்டல் கவுன்சிலராக இருந்தாலும், அல்லது நீங்கள் ஒரு லோயராக இருந்தாலும், நிறைய நிறைய டேட்டா, ஃபோட்டோகிராஃபி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிட்டே போகலாம். பாருங்க எவ்வளவு ஜாப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. இதெல்லாம் ஸ்கில்ஸ் தேவையும் ஏற்படாது. சரியா, ஸ்கில்ஸ் இல்லாமல் நாங்கள் என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் நான் காட்டின எல்லாம் ஸ்கில்ஸ் ரிலேட்டட் தானே, நீங்க ஏன் ஸ்கில்ஸ் இல்லாதாக்கள் ஒர்க் பண்ணலாம் தானே என்று சொன்னீங்க தானே. ரைட், ஸ்கில்ஸ் இல்லாதாக்களுக்கும் என்ன செய்யுது, ஐடியாஸ் இருக்கு பாருங்க. நான் ஸ்கில்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ்ன்னு சொல்லி ஃபைவர்ல இருக்கு பாருங்க. டேட்டா என்ட்ரின்னு அவங்க அனுப்புற ஒரு ஷீட்ல இருக்கிறத நாங்கள் எக்ஸெல்லையோ அல்லது டேட்டா எம்எஸ் எக்ஸஸ்லையோ வந்துட்டு என்ன செய்யறோம், மைஎஸ்கியூல டைப் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கு நாங்கள் அந்த எப்ப யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும். சரியா, அதே மாதிரி காப்பி பேஸ்ட் ஒர்க், வர்ச்சுவல் அசிஸ்டன்ட், இமெயில் மேனேஜ்மெண்ட், ஷெடியூலிங். இமெயில் மேனேஜ்மெண்ட்ஸ்னா உதாரணத்துக்கு ஃபாரினர்ஸுக்கு வந்துட்டு இமெயிலை வந்துட்டு பார்த்துக்கொள்ள நேரம் இல்லாமல் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட இமெயில் ஐடியை தருவாங்க. இதுல வார முக்கியமான விடயங்களை வந்துட்டு மேனேஜ் பண்ணி முக்கியமான இமெயில்ஸை வந்துட்டு எனக்கு நோட்டிஃபை பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு வார இமெயிலை நாங்கள் ரீட் பண்ணி அதுல முக்கியமான இமெயில் வந்துச்சுன்னா, இப்போ முக்கியமா அவங்களுக்கு மீட்டிங் வரும், இந்த டைம்ல மீட்டிங் இருக்கு, இந்த டைம்ல மீட்டிங், அதாவது அவங்களுக்கு பார்க்க இயலாத மாதிரி இருக்கும். சரியா, பார்க்க இயலாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் என்னோட்ட வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. சரியா,
ரைட். பார்க்க இல்லாத மாதிரி இருக்கும். அப்ப அந்த டைம்ல நாங்க என்ன செய்யறோம், அவங்களோட மெயில் அட்ரஸை எடுத்து அவங்களுக்கான வந்த மெயிலை ரீட் பண்ணி அதை வந்து நாங்க உங்களுக்கு இந்த டைம்ல மீட்டிங் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு சென்ட் பண்றோம். இதுக்கு அவங்க எங்களுக்கு பே பண்ணுவாங்க. சரியா? ஆன்லைன் ரிசர்ச் அண்ட் வெப் ஸ்கிரிப்ட் ஆன்லைன் ரிசர்ச் பண்ணி கொடுக்குறோம். ஆன்லைன்ல சம்டைம் வந்துட்டு ஃபாரின்ல இருக்கிற யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்க ஸ்கூல் அவங்களோட யூனிவர்சிட்டியில வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. சரியா? கொஞ்சம் கிளாஸை வந்துட்டு தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணவனா. சரியா? உங்களுக்கு அனோட்டை வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க யாரும். ரைட். ஓகே. பாருங்க. அப்படியே ஆன்லைன் ரிசர்ச் வெப் ஸ்கிரேப்பிங் பேசிக் டூல்ஸ் வந்துட்டு நாங்கள் என்ன செய்யலாம், செஞ்சு கொடுக்கலாம். அதாவது வந்து இப்போ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு வாரத்தை அவங்களோட ப்ரொஜெக்ட்டுக்கான ரிசர்ச்சஸை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், செட்ஜிபிடி இல்லை ஜெமினி ஏஐலையோ அல்லது நிறைய ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் அதில் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் அவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்கலும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவல், ஒரு இமேஜுக்கான பேக்ரவுண்ட் ரிமூவலை வந்துட்டு செஞ்சு கொடுக்குற ஐடியாஸ் இருக்கு. அதை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கென்வாங்கிற ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த கென்வா ஏஐ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்யலாம், அவங்களோட இமேஜுக்கான பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கு அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ஒரு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு எவ்வளோ வந்துட்டு ஃபைவர்ல சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி. சரியா? சரி. பேக்ரவுண்ட் ரிமூவல் பாருங்க. பேக்ரவுண்ட் ரிமூவல் கிட்டத்தட்ட 15,000 பேர் ஒர்க் பண்றாங்க. ரைட். அது எங்களுக்கு தேவையில்லை. ரைட். நார்மலா பாருங்க, ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு மூணு வகையான பேக்கேஜ் இருக்கு. ஒன்று பேசிக்னு சொல்லுவோம், இன்னொன்று ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம், இன்னொன்று ப்ரீமியம்னு சொல்லுவோம். ரைட். பேசிக் பேக்கேஜ் பாருங்க, கிட்டத்தட்ட $10. அதை வந்துட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஒன்லி 50 ஈஸி ப்ராடக்ட். இதை மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணு. சரியா? அதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன பாருங்க, இப்படி ஒரு பேக்ரவுண்டை ஒயிட் பேக்ரவுண்டா மாத்தி கொடுக்குறோம். இப்படி நாங்க ரிமூவ் பண்ணி கொடுக்குறோம். இதான் வந்துட்டு எங்களோட ஒர்க். சரியா? இதுக்கு நாங்க கென்வா சாஃப்ட்வேரை வந்துட்டு என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். அல்லது நிறைய ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் வந்துருக்கு, பேக்ரவுண்ட் ரிமூவ் ஏஐ சாஃப்ட்வேர்ஸ், அதை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம். $10 சொன்னா எங்கட நாட்டு அமௌண்ட் படி பாருங்க, LKR to USD $10. உதாரணத்துக்கு $10. சாரி, USD to LKR என்ன $10 பாருங்க, $303 போகுது. $10 சொன்னா கிட்டத்தட்ட 3000 ஜஸ்ட் என்ன இதை மாதிரி ஒரு பேக்ரவுண்டை நாங்க ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஒயிட் பேஸ் இங்க பாருங்க. இதுக்கு நாங்க என்ன செய்யலாம், செட்ஜிபிடியில போட்டு இந்த இமேஜை போட்டு ப்ளீஸ் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஐ நீட் என்ன பேக்ரவுண்ட் கலர் வேணுமோ அதை தரும். செட்ஜிபிடியில நாங்க என்ன செய்யலாம், ஈஸியா யூஸ் பண்ணலாம். இல்லாடி அதுவும் தேவையில்லாட்டி நாங்க என்ன செய்யலாம், என்னதை யூஸ் பண்ணலாம், எங்கட கென்வா சாஃப்ட்வேரை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வெரி ஈஸியான ஒர்க். சரியா? அதே மாதிரி பாருங்க, ப்ராடக்ட் லிஸ்டிங், ஃபைல் ஃபைல் கன்வர்ஷன், பிடிஎஃப் வந்துட்டு வேர்டுக்கு மாற்றி கொடுக்குறேன். பிடிஎஃப் வந்துட்டு வேர்ட் மாற்றி கொடுக்குறது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஃபைல் கன்வர்ஷன் பிடிஎஃப் டு வேர்ட். சரியா? உதாரணத்துக்கு ஃபைல் கன்வர்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபைல் கன்வர்ஷன் பாருங்க. ஃபைல் கன்வர்ஷன் இதுல போயிட்டு பாருங்க, ஒரு ஃபைலை வந்து பிடிஎஃப் ஃபைலை வந்து எக்ஸலுக்கு மாத்தி கொடுக்குறது, இல்லை பிடிஎஃப் ஃபைலை வந்து வேர்டுக்கு மாத்தி கொடுக்குறது $10 சார்ஜ் பண்றாரு. சரியா? அல்ல $25. உதாரணத்துக்கு $25 சொன்னா எங்கட நாட்டு அமௌண்ட் படி $25 பிடிஎஃப் வந்துட்டு வேர்டுக்கு மாத்துறது $25 வைங்களேன், கிட்டத்தட்ட $7,500. இதுக்கு என்ன யூஸ் பண்றேன்னு சொன்னா ஐ லவ் பிடிஎஃப்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் உண்டு பாருங்க. ஐ லவ் பிடிஎஃப் இது வந்துட்டு ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். சரியா? ஐ லவ் பிடிஎஃப் இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். இதுல போயிட்டு நாங்க என்ன செய்யலாம், எங்கட வேர்ட் ஃபைல் இங்க பாருங்க, மெர்ஜ் பிடிஎஃப், ஸ்பிளிட் பிடிஎஃப், பிடிஎஃப் டு வேர்ட், பிடிஎஃப் டு எக்ஸல், வேர்ட் டு பிடிஎஃப், பவர் பாயிண்ட் டு பிடிஎஃப், இந்த மாதிரி நிறைய
பிடிஎஃப் டு ஜேபிஜி, ஜேபிஜி டு பிடிஎஃப் இதெல்லாம் வந்துட்டு செஞ்சு கொடுங்க. ஓட்டமாக ரிமூவ் பண்ற, ரொட்டேட் பண்ற பிடிஎஃப், HTML டு பிடிஎஃப், அன்லாக் பிடிஎஃப் ஃபைல். இப்போ சில பிடிஎஃப் ஃபைல் வந்து லொக் ஆகி வரும், அந்த பிடிஎஃப் ஃபைல் லொக் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் என்ன செய்யலாம், ஐ லவ் பிடிஎஃப்ல வந்து நினைக்கிற இந்த சாஃப்ட்வேர்ல வந்துட்டு ஃப்ரீயா செஞ்சு கொள்ளலாம். இதுக்கு வந்துட்டு $25 சொன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ, 7,500 ரூபா வந்துட்டு சார்ஜ் பண்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு நாங்க ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி நீங்க ஐடியாஸ் எடுத்துக்கொள்ளுங்க, பாருங்க. சரியா? இப்போ இதெல்லாம் வந்துட்டு நாங்க ஃபைவர்ல வந்துட்டு செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் லிஸ்டிங், அமேசான், ஈபேல வந்துட்டு இப்போ புதுசா வந்துக்கிற ப்ராடக்ட்டை வந்துட்டு ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு நாங்க லிஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு வந்துட்டு அவங்க எங்களுக்கு பே பண்ணுவோம். ப்ரூஃப் ரீடிங், அதை வந்துட்டு அவங்க சம்டைம் வந்து ஃபாரினர்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்போ அவங்க ஒரு டெக்ஸ்ட் ஒன்று அனுப்பி எனக்கு இதுல கிராமர் மிஸ்டேக் வந்து கரெக்ட் பண்ணி தான்னு சொன்னா நாங்க கிராமர்லின்னு சொல்லி ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த கிராமர்லியில போட்டு என்ன செய்யலாம், நாங்க கரெக்ட் பண்ணி அனுப்பினா அவங்க எங்களுக்கு பே பண்ணுவாங்க. அதுக்கு கிராமர்லின்னு இல்லை, நிறைய செட்ஜிபிடி, ஜெமினி ஏஐல போட்டாலும் என்ன செய்யாது, கரெக்ட் பண்ணி எங்களுக்கு தரும். டைப்பிங் சர்வீஸ், நாங்க அவங்க ஒரு டெக்ஸ்ட் அனுப்பினாங்கன்னு சொன்னா அதை நாங்க டைப் பண்ணி கொடுக்குறோம். அல்ல ஒரு டெக்ஸ்ட் அனுப்பினாங்கன்னு சொன்னா அதை நாங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆடியோக்கு மாத்தி கொடுக்குறோம். அதுக்கு நிறைய ஏஐ சாஃப்ட்வேர் இருக்கு, உங்களுக்கு தெரியும், நீங்க நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. ஏஐ சாஃப்ட்வேரை வச்சு கதைக்க வைக்கிறது, அதெல்லாம் வந்து நாங்க என்ன செய்யலாம், செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி சிம்பிள் கென்வா டிசைன், சிம்பிள் கென்வா டிசைனுக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணான்னு பாருங்க. சிம்பிள் கென்வாங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நான் நம்ம கிரியேட் பண்ணிக்கினா, இதான் கென்வா. நான் இப்ப கிரியேட் பண்ணிக்கிற கென்வாவில் வந்துட்டு ஏஐ இருக்கு, சரியா? இப்ப கிரியேட் பண்ணிக்கிற இந்த ப்ரெசன்டேஷன் கூட நான் கென்வாவில் தான் கிரியேட் பண்ணேன், ரைட்? இப்போ கென்வா சாஃப்ட்வேர்ல வந்துட்டு கென்வா டிசைன் பண்ணி கொடுக்குறதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு பார்ப்போம், சரியா? கென்வா டிசைன் சும்மா நார்மலா ஒரு கென்வா டிசைன் பண்ணி கொடுக்குறதுக்கு பாருங்க, கிட்டத்தட்ட $10, $25, $45. ஜஸ்ட் இப்படி ஒரு கென்வாவில் ஒரு டிசைன் பண்ணி கொடுக்குறது. இந்த இதை மாதிரி இதெல்லாம் வெரி ஈஸி, கென்வாவில் வெரி ஃப்ரீ. $45 உதாரணத்துக்கு பாருங்க, 13,666 ரூபா ஜஸ்ட் கென்வாவில் ஒரு டிசைன் பண்ணி கொடுக்குறது. கென்வாவில் வந்து நாங்கள் வேண்டிய மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்கலாம், சரியா? நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, அந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி நான் இந்த டிசைன்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு 13,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இப்போ பாருங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொள்ளையிலும் சொல்லி. கென்வாவில் ஒரு ப்ரீமியம் வெர்ஷன் வந்துட்டு ஒரு இயருக்கு வந்துட்டு 500 ரூபா தடுப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு. அப்போ ஒரு இயருக்கு 500 வந்துச்சுன்னா நாங்கள் ஒரு நாள்லேயே 13,000 ரூபாய் கேள்வி எங்களுக்கு, பாருங்க. அதே மாதிரி செட் இமெயில் சப்போர்ட் சர்வீஸ், செட் இமெயில் சப்போர்ட் சர்வீஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஆளோட செக் பண்றோம் நாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபாரினர் வந்துட்டு டிப்ரெஷன்ல இருப்பான், அந்த டிப்ரெஷனை நீக்கிறதுக்காக வந்துட்டு எங்களோட செக் பண்றதுக்காக கூப்பிடுவோம். ஜஸ்ட் அவனை பத்தின கவலைகளை சொல்லுவோம், நாங்க அதை கேட்டுட்டு இருந்து நாங்க அவனுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் மாதிரி சர்வீஸ் பண்ணா அதுக்கு வந்துட்டு எங்களுக்கு சார்ஜ் பேமெண்ட் பண்ணுவாங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஸ்கில்ஸே இல்லாத ஒர்க்ஸ் வந்துட்டு கென்வாவில் காணப்படுது. ஸோ இதே மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்கு, நீங்க என்ன செய்யலாம், கென்வாவில் செஞ்சு கொள்ளலாம், ரைட்? அடுத்தது பார்ப்போம். இப்போ எப்படிதான் நாங்க ஃபேமஸ் ஆகுறத வந்துட்டு எஸ்சிஓன்னு சொல்லுவோம். ஃபேமஸ் ஆகுறேன்னு இப்போ ஃபேஸ்புக்ல வந்து நாங்க ஒரு ஃபேம் ஆகுறேன், எங்கிட்ட போஸ்ட்டை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு லைக் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுக்கு நாங்க என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்ட்டுகளை ஒரே சேம் டைம் வந்துட்டு நீங்க ஒரே கண்டினியூஸா போட்டுட்டே இருக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யலாம், ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு ஃபேம் ஆகலாம். ஃபேம்டுன்னா ஃபேமஸ் ஆகுறது தான் சொல்றேன். அதே மாதிரி தான் நீங்க ஃபைவர்ல வந்துட்டு ஃபேமஸ் ஆகுறதுக்கு எஸ்சிஓ சர்வீசஸை வந்து நீங்க என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். எஸ்சிஓன்னு சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்ல போயிட்டு விராட் கோலின்னு சர்ச் பண்ணா நிறைய டைம் வந்துட்டு விராட் கோலின்னு சர்ச் பண்ணுவாங்க. ஏன், அவன் ஒரு ஃபேமஸான ஆள், அவன் வந்துட்டு ஒரு கிரிக்கெட் பிளேயர், அவனை பத்தி நிறைய எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் வந்துட்டு அவனோட ஐடி வந்துட்டு ஃபேமஸ் ஆയിരിக்கும். அதே மாதிரி தான் எங்கட ஐடியும் ஃபைவர்ல வந்துட்டு ஃபேமஸ் ஆக்குறதுக்கு எஸ்சிஓ ஒர்க்ஸ் வந்து நாங்க செய்யணும். அப்ப நாங்க பெர்சன்டேஜ் இருக்கு எஸ்சிஓவில் 15% எஸ்சிஓ எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னா, அதை ஃபேமஸ் ஆகுதுன்னு சொன்னா, ரைட்டிங் எஃபெக்டிவ் கிக் டைட்டில். உங்களோட கிக் டைட்டில வந்து நீங்க எஃபெக்டிவான கிக் டைட்டில கிரியேட் பண்ணக்குள்ள வந்துட்டு என்ன செய்யுது, உங்களோட உதாரணத்துக்கு நிறைய பாருங்க, இந்த கிக் டைட்டில், இந்த டைட்டில வந்து நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஐ கேச்சிங்கா கொடுக்கீங்களோ 15% ஆஃப் உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு என்ன செய்யும், இந்த கிக் அக்கௌண்ட் வந்துட்டு ஃபேமஸ் ஆகும்னு சொல்றாரு. அப்ப அதே மாதிரி டிஸ்கிரைபிங் சர்வீஸ் கன்சிஸ்ட்லி அண்ட் ப்ரீசியஸ்லி, அதாவது வந்து நான் இங்க பாருங்க, உங்களோட சர்வீஸை பத்தி நீங்க என்ன டிஸ்கிரைப் பண்றேன், நான் இப்படி செய்வேன், மை சர்வீஸ் ரிமூவ் பேக்ரவுண்ட், ஒயிட் பேக்ரவுண்ட், இதை வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்தீங்கன்னா எத்தனை % வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுமா, 20% கம்ப்ளீட் ஆகுது. யூட்டிலைசிங் கீவேர்ட்ஸ் ஃபார் விசிபிலிட்டி, கீவேர்ட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட அக்கௌண்ட்ல வந்துட்டு நான் பாருங்க கீவேர்ட்ஸ் நிறைய நான் காட்டுறேன். கீவேர்ட்ஸ் இதை மாதிரி ரிலேட்டட் டெக்ஸ்ட், இந்த கீவேர்ட் சொல்லுங்க, இந்த மாதிரி கீவேர்டை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, சரியான கீவேர்டை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு 25% வந்துட்டு ப்ரோமோட் ஆகும்.
டிசைன் கிரியேட்டிவ் அண்ட் யூனிக் கிக் இமேஜ். கிக் இமேஜ் தானே நீங்க என்ன போடுற கிக் இமேஜ், இந்த இமேஜில் வந்துட்டு யூனிக்காகவும் ஐ கேச்சிங்காகவும் இருந்தா, இப்போ பாருங்க எனக்கு இப்போ இதை பார்க்கக்குள்ள எது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ நான் பாருங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கு, அப்ப நான் இதை கிளிக் பண்ணி என்ன செய்வேன் போவேன். அதான் சொல்ற கிக் இமேஜ் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா செய்றீங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம், அட்ராக்டிவா வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு உங்களை செலக்ட் பண்ணுவாரு. சரியா? இப்போ இதெல்லாம் வந்துட்டு நிறைய ட்ரிப்ஸ் இருக்கு, டிப்ஸ் இருக்கு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்லி, அதெல்லாம் வந்து நாங்க என்ன செய்வோம் உங்களுக்கு சொல்லி தருவோம். சரியா? என்கேஜிங்கா வந்துட்டு எங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன முறை இருக்கு, எப்படி நாங்க இந்த எஸ்சிஓ வந்துட்டு சரியா செய்யற, அதெல்லாம் வந்து நாங்க உங்களுக்கு ஐடியாஸ் தருவோம். ஒரு ஐ கேச்சிங்கான கிக் இமேஜ் செய்யறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு சொன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விஷுவல் அப்பியல். ஒரு விஷுவலா வந்துட்டு அது நல்லா இருக்கணும். ஒரு ஐ கேச்சிங்கான இமேஜ் வந்து விஷுவலா வந்து நல்லா இருக்கு. டிசைன் டிப்ஸ் ஃபார் கிக் இமேஜ். ஒரு கிக் இமேஜை டிசைன் பண்ணதுல என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கு, டிப்ஸ் இருக்குன்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம், அதை அங்க போற வார கிளாஸ்ல கண்டென்ட்ல வந்துட்டு ரிவீல் பண்ணுவோம். அப்ப நாங்க டிப்ஸ் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று ட்ரிக்ஸ் ஒன்று வச்சுட்டு தான் நாங்க இமேஜை வந்துட்டு என்ன செய்யணும், கிரியேட் பண்ண. டூல்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் ஃபார் கிரியேட்டிங் இமேஜ். ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கு நாங்க என்ன டூல் யூஸ் பண்றோம், கென்வாங்கிற ஃப்ரீ ஏஐ டூல் வந்துட்டு பெஸ்டான டூல். அந்த டூலை யூஸ் பண்ணி நாங்க என்ன செய்யலாம், இமேஜை வந்துட்டு நல்லா கிரியேட் பண்ணலாம். ரைட் ரைட். 3 வகையான பிரைசிங் இருக்கு. சரியா? ஒரு கிக் எடுத்தீங்கன்னு சொன்னா 3 வகையான பிரைசிங் இருக்கு. அப்ப ஒரு பிரைஸை வந்து நீங்க செட்டிங் பண்றதுலயும் வந்துட்டு உங்களோட எஸ்சிஓ வந்துட்டு தங்கியிருக்கு, அதாவது வந்துட்டு உங்களோட கிக் ஃபேமஸ் வந்துட்டு தங்கியிருக்கு. காம்படிட்டிவ் அனலைசிஸ், அதாவது வந்துட்டு பிரைசிங் வந்துட்டு 3 வகையான பிரைசிங். உதாரணத்துக்கு பாருங்க, பேசிக், ஸ்டாண்டர்ட், பிரீமியம் சொல்லி 3 வகையான பிரைசிங் இருக்கு. சரியா? உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ நான் இந்த அக்கௌண்ட் எடுக்கேன், இல்லை நான் ஒரு பேசிக்கான அக்கௌண்ட் எடுக்கேன். சரியா? லெவல் செல்லர்ஸ்ல வந்துட்டு நியூ செல்லர், இப்போ நாங்கள் இப்போ புதுசா கென்வாக்கு போனோம்னு சொன்னா அவர் அக்கௌண்ட் வந்து நாங்க பார்ப்போம். சரியா? எப்படி அவர் பிரைசிங் கொடுத்தீங்கன்னு சொல்லி. இங்க பாருங்க 3 வகையான பிரைசிங். ஒன்று பேசிக், இன்னொன்று ஸ்டாண்டர்ட், இன்னொன்று பிரீமியம்னு சொல்லுவோம். சரியா? பேசிக்ல வந்து நாங்க ஆக லோவான பிரைஸை வந்து நாங்க கொடுப்போம். ரைட். பேசிக்ல வந்து நாங்க ஆக லோவான பிரைஸை கொடுப்போம். சரியா? இங்கே அதே மாதிரி ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு அதை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரைஸை வந்து நாங்கள் செட் பண்ணுவோம். ப்ரீமியம்ல வந்துட்டு அதை விட ஆக மேக்சிமம் வந்துட்டு ப்ரீமியம். ரைட். ஃபைவர்ல வந்துட்டு ஆக லோவஸ்ட் அமௌண்ட் நாங்கள் எவ்வளோ செட் பண்ணலாம்னு சொன்னா $5 செட் பண்ணலாம். சரியா? ஆக லோவஸ்ட் அமௌண்ட் வந்துட்டு ஃபைவர்ல வந்துட்டு $5 தான் சேவ். $3 $4 செட் பண்ணலாம். ஆக லோவஸ்ட் அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோன்னு சொன்னா $5. சரியா? அப்ப பேசிக்ல வந்து நாங்க மேக்சிமம் வந்து $5 செட் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு ஒரு அளவான டாலர், ரெண்டுக்கு நடுப்பட்ட இடையில பேமெண்ட் வந்து செட் பண்ணும். பிரீமியத்துல வந்துட்டு ஆக மேக்சிமம் டாலரை வந்து நாங்க என்ன செய்வோம், செட் பண்ணும். ஒரு $100 வந்து நீங்க என்ன செய்யலாம், சாரி $100 நான் சும்மா உதாரணம் சொல்றேன். பிரீமியம்ல வந்து செட் பண்ணும் ஒரு நியூ செல்லரா இருந்தா. சரியா? ரைட். அப்ப ஃபைவர்ல வந்துட்டு 3 வகையான பேக்கேஜ் செட் பண்ணலாம். ஒன்று பேசிக், இன்னொன்று ஸ்டாண்டர்ட், இன்னொன்று பிரீமியம். இப்போ அது ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசப்படும். இங்கே பாருங்க, பேக்ரவுண்ட் ரிமூவல் ஒன்லி ஃபார் 15 ப்ராடக்ட்ஸ். 15 ப்ராடக்ட்டுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்குறது தான் $10. அதே மாதிரி 45 ப்ராடக்ட்டுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்குறது $30 எடுக்குது. அதே மாதிரி 80 ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு $60 இருக்குது. அப்படி வித்தியாசப்படும். சரியா? போக சர்வீஸ் கூடும், அதே மாதிரி ஒர்க்கும் கூடும். அப்போ ப்ரைசிங் வந்துட்டு 3 வகையை செட் பண்ணலாம். ஒன்று பேசிக், இன்னொன்று ஸ்டாண்டர்ட், இன்னொன்று ப்ரீமியம். உங்களோட கிக்கை வந்துட்டு ப்ரொமோட் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. சோசியல் மீடியா வச்சு நீங்க என்ன செய்யலாம், ப்ரொமோட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபைவர்ல வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். ஃபைவர்ல இருக்கிற மற்ற யூசர்ஸுக்கு வந்துட்டு உங்களோட கிக் ஐடியை அனுப்பி இதை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யலாம், ப்ரொமோட் பண்ணலாம். அதே மாதிரி பில்டிங் போர்ட்ஃபோலியோ, ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்க ஏற்கனவே செஞ்ச ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுல காட்டி ஃபைவர்ல காட்டி ப்ரொமோட் பண்ணலாம். அதோட அவுட் சைட் ப்ரொமோஷன், இன்சைட் ப்ரொமோஷன் நிறைய ஐடியாஸ் இருக்கு. அப்போ அந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை வந்துட்டு உங்களுக்கு ரிவீல் பண்ணுவோம் நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸஸ். சரியா? அப்போ உங்களோட எந்த அளவுக்கு உங்களோட ஃபைவர் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓடர்ஸ் வந்துட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி ஃபைவர்ல வந்துட்டு 4 வகையான லெவல் இருக்கு. ஒன்று வந்துட்டு பேஸ் நியூ செல்லர் லெவல். இப்போ நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபைவர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம்னு சொன்னா அது நியூ செல்லர் லெவல்னு சொல்லுவோம். அடுத்து வந்துட்டு லெவல் 1ன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட ஓர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணா லெவல் 1க்கு வருவீங்க. அதே மாதிரி லெவல் 2 ஆக டொப்பான லெவல் தான் வந்துட்டு டொப் ரேட்டட் லெவல்னு சொல்லுவோம் ஃபைவர்ல. சரியா? வெட்டட் லெவல் அல்லது டொப் ரேட்டட் லெவல்னு சொல்லுவோம். ரைட், அதுக்கான டீடைல்ஸ் வந்து நாங்க பார்ப்போம். ரைட், பாருங்க ஃபைவர்ல வந்துட்டு இது வந்து நியூ செல்லிங் லெவல், நியூ செல்லர் லெவல். அடுத்து லெவல் 1, அடுத்து லெவல் 2, அடுத்து வந்துட்டு டாப் ரேட். ரைட், இப்போ பாருங்க நியூ செல்லர் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் ஃபைவர் கரியர் வித் ஆல் பெனிஃபிட்ஸ் யூ நீட் டு சக்சஸ். இப்போ புதுசா நீங்க ஒரு ஃபைவர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க நியூ செல்லர் லெவலுக்கு வருவீங்க. சரியா? வேற பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொன்னா நீங்க மொத்தம் 4 சர்வீஸ் கிரியேட் பண்ணலாம். அதாவது 4 கிக்ஸ் கிரியேட் பண்ணலாம். சரியா? 4 கிக்ஸ் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு என்ன செய்யலாம், கஸ்டமா வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். அப்ப நீங்க 4 கிக் கிரியேட் பண்ணலாம் ஒரு நியூ செல்லர் இருந்தா. சரியா? போர்ட்ஃபோலியோ போடலாம், இன்ட்ரோ வீடியோ போடலாம், அதெல்லாம் வந்து நீங்க என்ன செய்யலாம். ரைட், லெவல் 1 செல்லர் ஆச்சுன்னா 5 ஓர்டரை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண, அதாவது 5 ஓர்டரை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு 3 யூனிக்கான கிளைண்ட்ஸ் இருக்கேன், நீங்க $400 மேல ஏர்ன் பண்ணிருக்கேன். அப்படி இருந்தா தான் லெவல் நியூ செல்லரா இருக்கக்குள்ள இதெல்லாம் செஞ்சிருந்தா தான் லெவல் 1 செல்லர் சொல்லி என்ன செய்யும் ஃபைவர் எக்ஸெப்ட் பண்ண. அதே மாதிரி உங்களுடைய சக்சஸ் ஸ்கோர் வந்துட்டு 5க்கு மேல இருக்கணும். அதெல்லாம் என்னன்னு சொல்லி நாங்க பிறகு பார்ப்போம். லெவல் 2 செல்லர் இருந்துச்சுன்னா 20 ஓர்டர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட். அப்ப லெவல் 1 செல்லரா இருந்து நான் எத்தனை கிக் கிரியேட் பண்ணலாம்னு சொன்னா 10 கிக் கிரியேட் பண்ணலாம். லெவல் 1 நியூ செல்லருக்கு வந்து 4 கிக், லெவல் 1 செல்லருக்கு வந்து 10 கிக் என்ன செய்யலாம் கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி லெவல் 2 செல்லருக்கு வந்து ஆகணும்னு சொன்னா நீங்க 20 ஓர்டர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 10 கிளைண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூனிக்கா இருக்கணும். அதாவது தொடர்ச்சியான கிளைண்ட் வந்து உங்களுக்கு 10 பேர் இருக்கணும். நீங்க 2000க்கு மேல ஏர்ன் பண்ணிருக்கணும். அதே மாதிரி நீங்க எத்தனை கிக் கிரியேட் பண்ணலாம்னு சொன்னா 10 கிக் தான் நீங்களும் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி டாப் ரேட்டட் மேக்ஸிமம் லெவல் செல்லர் ஆகுறேன்னு சொன்னா நீங்க வந்துட்டு 30 கிக் கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு 30 கிக் கிரியேட் பண்ணலாம். நீங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 40 ஓர்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 20 யூனிக்கான கிளைண்ட் இருக்கணும். கிட்டத்தட்ட 10,000க்கு மேல வந்து நீங்க $10,000 மேல ஃபைவர்ல ஏர்ன் பண்ணிருக்கணும். மற்ற உங்களோட சக்சஸ் ஸ்கோர் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் ரேட் எல்லாம் வந்துட்டு ரேட்டிங் எல்லாம் வந்து நீங்க செஞ்சு கொடுத்தா ஃபைவர் 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கு தானே, அதே மாதிரி உங்களுக்கு யூசர் தார ரேட்டிங் வந்துட்டு 4,000 மேல இருக்கும். இவ்வளவு தான் நீங்க என்ன செய்யற ஃபைவர்ல வந்துட்டு செல்லர் லெவல்னு சொல்லலாம். நியூ செல்லர் லெவல் 1, லெவல் 2 டாப் ரேட். இது வந்து ஃபைவர்ல காட்டுப்பட்டு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இவர் டாப் ரேட்டட் செல்லர், இவர் வந்துட்டு லெவல் 2 செல்லர், இவர் வந்துட்டு நியூ செல்லர். ஒன்றும் காட்டலாட்டி நாங்க சொல்லுவோம் நியூ செல்லர்னு சொல்லுவோம். சரியா? இவர் வந்துட்டு லெவல் 1 செல்லர், இவர் வந்துட்டு நியூ செல்லர். எதுவும் காட்டுப்படலாட்டி நாங்க அவரை நியூ செல்லர்னு சொல்லுவோம். இவர் வந்துட்டு லெவல் 2 செல்லர், இவர் வந்து நியூ செல்லர். அப்ப இங்க காட்டுப்படும் ஃபைவர்ல வந்துட்டு நாங்க தேவைன்னா இங்கேயும் வந்துட்டு என்ன செய்யலாம், ஃபில்டர் பண்ணி கொள்ளலாம். செல்லர் டீடைல்ஸ்ல போயிட்டு நாங்க டாப் ரேட்டட் செல்லரை செலக்ட் பண்றேன், லெவல் 2 செல்லரா, லெவல் 1 செல்லரா, நியூ செல்லரா, இதெல்லாம் வந்து நாங்க என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணி கொள்ளலாம். சரியா? ரைட், இதான் வந்துட்டு செல்லர் லெவல். செல்லர் லெவல் வந்துட்டு இவ்வளவும் காணப்படும். ரைட், எங்கட கோர்ஸ் கொண்டென்ட் பாத்தீங்கன்னா ஃபைவர்ல 1 மந்த் பீரியடான கோர்ஸ் கொண்டென்ட் இருக்கு. அதுல முதலாவது வந்து நாங்க ஃபைவர் ஃப்ரீலான்சிங் பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷனை வந்து நாங்க என்ன செய்வோம் தருவோம் முதலாவது கிளாஸ்ல. ரெண்டாவது கிளாஸ்ல ஃபைவர்ல இருக்கிற ஸ்கில்ஸை வந்துட்டு அதுலயும் வந்துட்டு என்ன பெஸ்டான ஸ்கில்ஸ் இருக்கு, ஸ்கில்ஸ் இருக்கிறார்கள் எப்படி ஒர்க் பண்ற, ஸ்கில்ஸ் இல்லாத ஆக்களுக்கு என்ன ஒர்க் இருக்கு, அதெல்லாம் வந்து நாங்க என்ன செய்வோம் ரிவீல் பண்ணுவோம். மூணாவது கிளாஸ்ல வந்துட்டு செட்டிங் அப் யோர் ஃபைவர் ப்ரொஃபைல், உங்களோட ஃபைவர் ப்ரொஃபைலை கிரியேட் பண்றதுக்கான வழிகளை வந்து நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம் சொல்லி தருவோம். அதை எஸ்சியோட சர்ச் என்ஜின் ஆட்டோமேஷன், அதை வந்துட்டு உங்களோட ஃபைவர் அக்கௌண்ட் வந்துட்டு நல்ல ஐ கேச்சிங் எப்படி கிரியேட் பண்றங்கிற ஐடியாஸை வந்துட்டு என்ன செய்வோம் தருவோம். நாலாவது கிளாஸ்ல வந்துட்டு ஃபைவர் டேஷ்போர்ட்டை வந்துட்டு நாங்கள் ஃபைவர் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணோம்னா ஃபைவர் டேஷ்போர்ட் வரும். அந்த டேஷ்போர்ட்ல என்னென்ன விடயங்கள் இருக்கு, என்ன டேஷ்போர்ட்ல என்னென்ன விடயங்கள் காணப்படும். உதாரணத்துக்கு மெசேஜஸ் வரும், யூசர்ஸ் தெரிஞ்சு மெசேஜஸ் வரும் எனக்கு இந்த ஆர்டர் வேணும்னு சொல்லி. அதே மாதிரி நோட்டிபிகேஷன்ஸ் வரும், ஓர்டர்ஸ் டீடைல் வரும். எவ்வளவு உதாரணத்துக்கு அவங்க ஒரு யூசர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று செய்ய போறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு மெசேஜ் தான் பண்ணுவாங்க. அந்த மெசேஜ்ல வந்துட்டு டேஷ்போர்ட்ல நோட்டிபிகேஷன் பேனல்ல வரும்.
அதெல்லாம் பத்தி நாங்க என்ன செய்வோம், ரிவீல் பண்ணுவோம். அதே மாதிரி இன்ட்ரடக்ஷன் டு கிக் அண்ட் ஓவர்வியூ. அடுத்து 5வது கிளாஸ்ல வந்துட்டு கிக்கை பத்தின இன்ட்ரடக்ஷன் தருவோம். சரியா? கிக்ல என்னென்ன கிக் இருக்கு, எப்படி கிக்கை கிரியேட் பண்ற, கிக்ல வந்துட்டு என்னென்ன முக்கியமான விடயங்கள், கிக்கை கிரியேட் பண்றதுக்கு 6 ஸ்டெப் இருக்கு. அந்த 6 ஸ்டெப் என்னென்ன, அதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யும், அந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கிக் ஓவர்வியூல சொல்லி தருவோம். அதே மாதிரி 6வதுல வந்துட்டு கிக்கை வந்துட்டு கிரியேட் பண்ற பார்ப்போம் நாங்க. கிக்கை எப்படி பிரைசிங் பண்ற, கிக்குக்கான டைட்டில் எப்படி கொடுக்குற, கிக்குக்கான டெஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்குற, கிக்குக்கான FAQ ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இருக்கு, SEO டெக்னிக்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து நாங்க என்ன செய்வோம் 6வது கிளாஸ்ல ரிவீல் பண்ணுவோம். 7வது கிளாஸ்ல ஐ கேச்சிங் கிக் இமேஜ் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது, கிக்குக்கு இமேஜ் வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கிக்குக்கான இமேஜஸ் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுன்னு சொல்லி 7வது கிளாஸ்ல நாங்க என்ன செய்வோம் சொல்லுவோம். 8வது கிளாஸ்ல மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங். இப்போ நீங்க கிக்கை கிரியேட் பண்ணி முடிச்ச பிறகு கிக்கை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணணும், மார்க்கெட் பண்ணணும். அப்ப அந்த மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்துட்டு மிகவும் முக்கியமான கண்டென்ட். சரியா? அவுட் சைட் மார்க்கெட்டிங், இன்சைட் மார்க்கெட்டிங்னு நிறைய இருக்கு. அப்போ ஓடர்ஸை வந்து எப்படி குயிக்காக எடுத்துக்கொள்ற, அதுக்கான ட்ரிக்ஸ் என்ன, டிப்ஸ் என்னன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் சொல்லி தருவோம். அதே மாதிரி 9வது கிளாஸ்ல உங்களுக்கு ஆர்டர் வந்துருந்துச்சுன்னா அதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்றோம். ஃபெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஃபெஸ்ட் ஆர்டர் வந்துருந்துச்சுன்னா அந்த ஆர்டருக்கு வந்து நாங்கள் எப்படி மெசேஜ் பண்ற, கிளைண்டோட எப்படி ரிப்ளை பண்ற, எப்படி அவங்களோட அணுகிற முறை எல்லாம் வந்து நாங்கள் என்ன செய்வோம், எப்படி நாங்கள் ஆர்டர் வந்து செஞ்சு முடிச்சா டெலிவரி பண்ற, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தருவோம். 10வது கிளாஸ்ல இவ்வளவும் நீங்க செஞ்சதுக்கு ஓவராலா ஒரு முக்கியமான விடயம் என்ன, ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்கணும். மத்தாக்களை விட நாங்க எப்படி வித்தியாசமா இருக்கிற, மத்தாக்கள் கிக்கை விட எங்கட கிக்ல வந்து என்ன வித்தியாசமா இருக்கு, என்ன அட்ராக்டிவா இருக்கு, என்னென்ன செய்யணும், எப்படி நாங்க குயிக்கா ஓர்டர் எடுத்துக்கொள்ற, எப்படி நாங்க எங்கட கிக்கை ப்ரொமோட் பண்ணிக்கொள்ற, எப்படி எங்கட கிக்கை வந்துட்டு மத்தாக்களோட யூனிக்கா காட்டுற எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்து என்ன செய்வோம் நாங்க சொல்லி தருவோம். ரைட்? இவ்வளவு அமைச்சதா தான் எங்கட ஃபைவர் கோர்ஸ் கொண்டு காணப்படும். ரைட்? இவ்வளவு நீங்க இப்ப ஒரு கோர்ஸ் சொன்னா உங்களுக்கு அடுத்து எழுதுற கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த கோர்ஸுக்கு நாங்க எவ்வளவு செலவு அளிக்கணுங்கிற ஒரு ஐடியா வந்து வரும் உங்களுக்கு. அப்ப 1 மந்த் கோர்ஸ் வந்து நாங்க 30 ரைட். நீங்க இப்ப ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்கு, மற்ற இன்ஸ்டிடியூஷனை விட நீங்க பிரவுன்ஸ் காலேஜ்ல ஏன் இந்த கோர்ஸ் செய்யணுங்கிற ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்கு வரும். ரைட்? நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா, நீங்க எங்கட பிரவுன்ஸ் காலேஜ்ல ஃபைவர் கோர்ஸை வந்துட்டு நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னு சொன்னா, அதை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணினீங்கன்னு சொன்னா 5000 வேர்த்துள்ள ஸ்ப்ரவுட் கிக்ஸ்ங்கிற இதுவும் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான். சரியா? இதுலயும் வந்து நாங்க ஒர்க்ஸ் பண்ணலாம். மைக்ரோ ஒர்க்ஸ் யூடியூப்ல ஒரு ஆள் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு நாங்க லைக் பண்ற, டெலிகிராம்ல ஒரு ஆள் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு நாங்க மெசேஜ் அனுப்புற, இப்படி யூடியூப்ல ஒரு ஆள் அக்கௌண்ட்ல போயிட்டு அவரை வீடியோ பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அவர் எங்களுக்கு பே பண்ணுவார். இதை மாதிரி மைக்ரோ ஒர்க் செய்யற ஸ்ப்ரவுட் கிக்ஸ்ங்கிற மொடியூல வந்து நாங்க என்ன செய்யும் ஃப்ரீயா உங்களுக்கு சொல்லி தர போறோம். ஸோ இதுலயும் வந்து நீங்க என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இதுலயும் நாங்க டாலர்ஸ்ல ஏர்ன் பண்றேன். அப்ப இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குங்கிறது நாங்க இவரத்தை பதிவு பண்ணிக்கொள்றோம். சரியா? நீங்க ஃபைவரை வந்துட்டு எங்கட பிரவுன்ஸ் காலேஜ்ல ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் ஆகினீங்கன்னு சொன்னா 5000 வேர்த் உள்ள ஸ்ப்ரவுட் கிக்ஸ்ங்கிற ஒரு மைக்ரோ ஜாப் ஒர்க்கர் கோர்ஸை வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா வந்து நாங்க என்ன செய்யறோம் உங்களுக்கு தரோம். அப்ப நீங்க இதுலயும் வந்துட்டு கட்டாயம் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இதுலயும் ஈஸியா நீங்க ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கான ஐடியாஸ் எல்லாம் வந்து நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ற, அது இன்ட்ரடக்ஷன் என்ன, டேஷ்போர்ட் எப்படி என்ன இருக்கு, டேஷ்போர்ட்ல என்ன இருக்கு, என்னென்ன ஒர்க்ஸ் வந்து நாங்க செய்யலாம், ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு என்னென்ன ஒர்க் செஞ்சு ஏர்ன் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு என்ன செய்வோம் சொல்லி தருவோம். ரைட்? அப்ப மறந்துடாதீங்க, நீங்க எங்கட காலேஜ்ல வந்துட்டு நீங்க இந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5000 வேர்த்துல ஸ்ப்ரவுட் கிக்ஸ்ங்கிற ஒரு ஆன்லைன் மைக்ரோ ஒர்க் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஃப்ரீயா வந்து நாங்க என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றோம். சரியா? ப்ரொவைட் பண்றோம். ரைட்? ரைட். எங்கட ஃபைவர் கோர்ஸ் டீடைல்ஸ் இதுதான். சரியா? 35,000 வேர்த்துள்ள இந்த ஃபைவர் கோர்ஸை ஜஸ்ட் 60% ஆஃபரோட, சரியா, டிஸ்கவுண்டோட உங்களுக்கு 12,000க்கு நாங்க என்ன செய்யறோம், 35,000 வேர்த்துள்ள இந்த கோர்ஸை வந்து நாங்க 60% ஸ்பெஷல் டிஸ்கவுண்டோட உங்களுக்கு 12,000க்கு என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம். இதுல வந்துட்டு நீங்க ஒன் ஷாட் பேமெண்ட் பண்ணலாம், இன்ஸ்டால்மெண்ட்லையும் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க ஒன் ஷாட் பேமெண்ட் பண்ணா டோட்டலா 12,000 நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் நாள் என்ன செய்யலாம், பேமெண்ட் பண்ணி கொள்ளலாம். அல்ல நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல பேமெண்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களை 6,000 பே பண்ணிட்டு ஒரு 1 வீக் கழிச்சு என்ன செய்யலாம், அடுத்த 6,000 வந்து நீங்க என்ன செய்யலாம் பே பண்ணி கொள்ளலாம். இது வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு டியூரேஷன் 1 மந்த் வரைக்கும். எவ்ரி வீக்ல வந்துட்டு நீங்க
3 டேஸ் வந்துட்டு இந்த கிளாஸை வந்து நாங்கள் என்ன செய்வோம் கண்டக்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஜூமூடாக வந்து நாங்கள் என்ன செய்வோம் கண்டக்ட் பண்ணுவோம். 8 to 9 வந்துட்டு இந்த கிளாஸ் இருக்கும். 1 hour கிளாஸ் இருக்கும். நாங்கள் இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னால் November 6 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம். நாங்கள் லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு இதில் எடுக்கிறது ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இண்டிவிஜுவலாக பார்க்கணும். அப்போ நாங்கள் லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நாங்கள் என்ன செய்வோம் இதில் எடுத்துக்கொள்ளும். ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை முந்திக்கொள்ளுங்க. மறந்துடவேனா ஜஸ்ட் 35,000 வேர்த்துள்ள இந்த கோர்ஸை வந்து ஜஸ்ட் 12,000 நான் என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட வேணாம். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம். ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். ஓகே, தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் திஸ் கிளாஸஸ். அவ்வளவுதான். வேற டவுட் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், எங்களோட மார்க்கெட்டிங் டீமை கண்டெக்ட் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, தேங்க் யூ ஃபார் ஜாயினிங்.